ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரிபிள் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, 2.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பாதி முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த ட்ரிபிள் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த கடாயில் நான் சிக்கனை ஃப்ரை பண்ண எண்ணெயோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையிலையும் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுலேயும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா விஸ்க் பண்ணி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் மசாலாவோட வாசனையெல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த சிக்கனில் எல்லா இடங்களையும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 6 முந்திரியை இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பவுடர் ஆகிடும். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.